டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஜட்ஜி கிட்ட போவாங்க. ஜட்ஜி என்ன ரீசனுக்காக டிவோர்ஸ் பண்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் வெளியூர் போய் வாழலாம்னு சொல்லிட்டு விசா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்னால வெளியூர் வர முடியாது. எனக்கு ஞாபகம் மறதி இருக்கிற என் அப்பாவை பார்த்துக்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜி முன்னாடியே அந்த ஹஸ்பண்ட பார்த்து கேட்பாங்க, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பாக்காக பண்றே, கடைசியில உங்க அப்பாவுக்கு உன்னை யாரும் கூட ஞாபகம் இருக்காதுரா அப்படி. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, எங்க அப்பாவுக்கு வேணா என்ன ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும்ல எங்க அப்பா யாரு அப்படின்னு. அண்ணெல்லாம் கலங்கிருங்க அந்த சீனை பார்த்தா. ஒரு நல்ல படத்தை ரெக்கமெண்ட் பண்ண போறேன், ரீல சேவ் பண்ணிட்டு போய் பாரு. நாதர் சிமென் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களோட குழந்தையோட அவங்க அப்பாவோட இரண்டுல வந்துட்டு இருக்காங்க. நாதருக்கும் சிமெனுக்கும் விசா கிடைச்சிருச்சு, வெளியூர்ல போய் வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. பட் நாதரோட அப்பாவுக்கு ஞாபகம் மறதி நோய் இருக்கிறனால அவர் கண்டிப்பா அவரை பாத்துக்கிறது இங்கதான் இருந்துதான் ஆகும். ஆனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சண்டை போட்டுறாங்க. இதனாலே இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணக்கப்புறம் சிமென் அவங்க அம்மா வீட்டுல போய் தங்கிடுறாங்க. சோ வீட்டுல இவங்க அப்பா பாத்துக்க யாருமே இல்ல. சரி, அப்பா பாத்துக்கிறதுக்காக ஒரு மேட் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராசியான ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க அப்பாக்கு ஞாபகம் மறதி இருக்கிறனால இவர் டக்கு டக்குன்னு எங்கேயா தொலைஞ்சு போயிருவாரு. தொலைஞ்சு போகும்போதெல்லாம் ராசியா குடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு நாள் எப்பவும் போல இதே மாதிரி ஒரு வாக்குவாதத்துல நீ இனிமே இங்க வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விடும்போது கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளி விட்டுறதுனால அவங்க கீழே விழுந்து அவங்க வயித்துல இருக்கிற கரு கலைஞ்சிருது. சோ அந்த குழந்தைய தள்ளி விட்டு கொண்டதா சொல்லி நாதர் மேல அந்த மேடும் அவரோட ஹஸ்பண்டும் போய் ஒரு கேஸ் போட்டுறான். ஒரு சைடு ஆல்ரெடி அவருக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு இப்ப இந்த புதுசா கொலை குத்தம் வந்திருக்கு. இதுக்கு நடுவுல அவங்க அப்பாவே அவன் தனியா பாத்துக்குவான். ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. படத்தோட மீதி கதை எப்படின்னா, நாதருக்கும் அவர் ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் கிடைச்சதா இல்லையானும், நாதர் தள்ளி விட்டு தான் நிஜமாவே அந்த குழந்தை இறந்துச்சு அப்படிங்கிறதும், நாதர் அவங்க அப்பாவை கடைசியில எப்படி பாத்துக்கிட்டான் அப்படிங்கிறதாங்க மீதி கதையா இருக்கும். வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், கெட்ட மனுஷன்னு யாருமே கிடையாது, அந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் ஒருத்தங்களை கெட்டவங்களா மாத்துது அப்படின்னு. அதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. படத்தோட ஒவ்வொரு சீனும் மேக்கிங்கும் ஃபுல்லு ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்குங்க. படத்துல ஒரு சீன் இருக்கு, இந்த கேஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்க அப்பாவை அவன் குளிப்பாட்டுற மாதிரி ஒரு சீன். இந்த சீனை பார்த்தா கண்ணெல்லாம் கொட கொட கொடன்னு தண்ணி ஊத்துங்க. அஸ்கர் ஃபர்ஹாதி டைரக்ட் பண்ண 2012 பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் ஆஸ்கர் வாங்கின இந்த படத்தோட பேரு செப்பரேஷன். இப்போதைக்கு இந்த படத்தை எல்லா ஓடிடிலையும் தூக்கிட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும் எங்க டெவலப் பண்ண போய் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த மாதிரி ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.